வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்னுடைய அழகான குழந்தையே, இந்த முருகனாகிய நான் உன்னை காண வந்துவிட்டேன். என்னை எப்பொழுதுமே ஐயனே என்னை காப்பாற்று, உன்னையே நம்பிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டு, எனக்கு எல்லாமே நீதான், உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், எனக்காக எனக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் செய் என்று ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாய் அல்லவா? நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் அம்மா. முருகனாகிய நான் இந்த உலகத்திலேயும் நான் தான் எல்லாம், அது உனக்கும் தெரியும் சரியா? எனக்காக நீ எதுவும் தர வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இந்த உலகமே என் கையில் இருக்கும் பொழுது நீ எனக்கு கொடுத்துதான் நான் உனக்கு திரும்ப கொடுக்கணும் என்ற எந்த ஒரு அவசியமும் அல்ல. நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். நீ எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றே ஒன்று கொடு, பொறுமையை கொடு. அதாவது நீ நான் செய்வேன் அப்படின்னு பொறுமையை வைத்துக்கொள். அதே நேரம் என் மீது நம்பிக்கையை வைத்துக்கொள். நான் உன்னுடைய அப்பன். நீ என்னை அப்பாவாக பார்த்தாலும் சரி, என்னை குழந்தையாக பார்த்தாலும் சரி, நீ என்னவாக பார்த்தாலும் சரி, நான் உனக்கு உதவியை வாரி வாரி வழங்குவேன். ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னை ஏக்கத்தோடு, உன்னை வாழ்க்கையில் கஷ்டத்தோடு ஒரு நாளும் வைக்க மாட்டேன். இன்பம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் சேர்ப்பேனே தவிர துன்பம் என்று ஒன்றுக்குள் உன்னை அடியெடுத்து கூட வைக்கவே விடமாட்டேன். துன்பங்கள் எல்லாம் என்னிடம் நீ எப்பொழுது வந்தாய் அது ஞாபகம் இருக்கா? நீ எப்பொழுது என்னை வணங்க ஆரம்பித்தாய் அந்த நிமிஷமே உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்று ஒன்றுக்குள் மாட்டி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இதுவரைக்கும் இன்பத்தையே பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த உனக்கு இன்பத்தை கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய். பண கஷ்டம், மன கஷ்டம் அனைத்தும் நீங்கும். உன் வாழ்க்கையில் செல்வங்களோ அதிகரிக்கும். நீ செல்வத்தின் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறப்போகிறாய். இப்பொழுது நீ பார்த்த விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்துமே உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ இதுவரைக்கும் என்னென்னலாம் கேட்டாய் என்று ஞாபகம் உள்ளதா? சொல்லம்மா, ஞாபகம் உள்ளதா? நீ என்னென்ன விஷயமெல்லாம் கேட்டாயோ, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று கேட்டாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனை விஷயங்களும் நடக்கும். என்னிடம் நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய். நீ ஒப்படைத்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னிடம் பத்திரமாக உள்ளது. நீ ஏற்கனவே கொண்ட நீ என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் மனதுக்குள் வைத்திருக்கிறாய், என்ன மாதிரியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறாய், அந்த கஷ்டங்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நகர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தில் போய் அமர்ந்து சந்தோஷப்படுவாய். இனிமேல் நான் ஆடுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில். நீ பொறுமையாக இரு. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எல்லா நிமிஷமும் துன்பத்திலேயே இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் பாடத்தை நீயும் நானும் சேர்ந்து கொடுப்போம். அடுத்தவர்கள் கஷ்டப்படட்டும். புரிந்ததா? நான் எப்பொழுதும் யாருக்கும் அடுத்தவர்கள் கஷ்டப்படட்டும் என்று சொல்லிக் கொடுப்பதல்ல. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் நடந்து கொள்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு பாடத்தை கொடுத்துத்தானே ஆக வேண்டும். எத்தனை நாள் தான் பாவம் 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 என்று நான் விடுவது? முருகனிடம் வைத்து கொண்டால் எந்த அளவுக்கான தண்டனை கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். இந்த முருகனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு விதமான சக்திகள் இருக்கு, தெய்வத்துடைய அனுகிரகம் எவ்வளவு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். நிச்சயமாக உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் உன்னை எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைப்பவர்கள், நீயா உனக்கு ஒன்றுமே தெரியாது, உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் அமைதியாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நானே கெடுத்ததாக ஆகிவிடும்.
அதனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு நிமிஷமும் தப்பான ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதற்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். எத்தனை நாள் கஷ்டங்கள் கவலைகள் என்று ஒன்றுக்குள் மூழ்கி கிடந்தாய். இனிமேல் கஷ்டங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் என்று இருக்காது. அடுத்தவர்களுக்கும் சிரிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்காது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்துதானே அவர்கள் கோலாகலமாக சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் உன்னுடைய கஷ்டத்தை அவர்களால் பார்க்கவும் முடியாது. அவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கை மொத்தமும் சிரித்து கொண்டே இருக்கவும் முடியாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்காரன் தான். என்னை யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்துலாம் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை யாராவது குறை சொன்னாலோ, என்னுடைய பிள்ளைகளை யாராவது மன வருத்தம் அடைவது போல பேசினாலோ கட்டாயமாகவே தண்டனைகளை வாரி 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 தான் கொடுப்பேனே தவிர அவர்களுக்கு மன்னிப்பு, அதே நேரம் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டேன். புரிந்ததா? நீ என்னை பற்றி சாதாரணமாக நினைக்கிறாய். என்னை பற்றி பேசினால் கூட நான் கண்டுகொள்ள மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள், என்னை நம்பும் என்னுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு நபர் பேசிவிட்டார் என்று வைத்துக்கொள். அதற்கு மேல்தான் அவர்கள் என்னுடைய சுய ரூபத்தையே பார்ப்பார்கள். அதுவரைக்கும் எப்பொழுதும் போல முருகா முருகா என்று கூப்பிட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைத்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஒரு அப்பனாக நான் இருந்து என் பிள்ளைகளை பற்றி பேசுபவர்களுக்கு எல்லாம் எந்த விதமாக தண்டனை கொடுப்பேன் என்று. தண்டனை கொடுப்பதில், நான் தப்பு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் பாவம் புண்ணியம் எதுவும் பார்ப்பது அல்ல. தப்பு செய்தால் தண்டனை, சரியான விஷயம் செய்தால் எப்படி சரியான விஷயம் செய்தால் அவர்களுக்கு நல்லதை மழை போல கொட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இதுவரைக்கும் உனக்கு எல்லாமே தவறாக நடந்தது தானே. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியான விஷயமாக நடக்கும், அற்புதமான விஷயமாக நடக்கும். நீ தொடர்ந்து போராடும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த முருகனுடைய கருணை பார்வை, கருணையான பல விஷயங்கள் எல்லாமும் கிடைத்து சீரும் சிறப்புமாக செம்மையான வாழ்க்கையை நீ வாழ்வாய். இது உறுதி, இது நிச்சயம் பலிக்கும். கவலைப்படாதே. எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கலக்கம் வேண்டாம். தொடர்ந்து நம்ம செய்கிற காரியம் வெற்றி அடையவே இல்லையே என்று நினைக்கவும் கூடாது. நீ என்ன விஷயத்தை ஆசைப்படுகிறாயோ அது நடக்கும். உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த நொடியே, இந்த பொழுதே பறந்து போகும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த முருகனாகிய நான். ஓம் முருகா.